ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ராகு கேது பயிற்சி. ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான். ராகு கேது 9 ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம், பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபர்ஸ்ட். கேது தான் ரொம்ப பவர் அதிகம். ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார், தரன்னு இழுத்து மேலே விட்டுடுவார், அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார், அதில் பாதாளத்தை விழுந்துடணும். சாதாரணமாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க, படிப்படியாக முன்னுக்கு வந்து கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி 200 கோடி லெவலில் ஒரு அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும். சினிமா துறையில் சொல்லலாம். சாதாரணமாக ஒருத்தருப்பார், கடன்னு வளர்ந்து வந்திருப்பார், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார், தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார். இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினாலே குடும்ப பிரிவுகள், விரிசல்கள் ஏற்படுது. ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும், ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, தொழில் அதிபர்களாகட்டும், அல்லது விவசாய பெருமக்களாகட்டும், சாதாரண சக மனிதர்களாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், நான் ஒன்றும் இல்லை சாமி, சாதாரணமாக ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், 15,000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். அந்த 15,000 ரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கக்கூடிய திறமை, வல்லமை, சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது. இந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். மார்ச் 29 சனி பயிற்சி, மே 11 குரு பயிற்சி. ஆனால் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் நாளைக்கு காலையில் என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க தான் டாக்டர், அவங்க தான் சாமி மருத்துவர். நினைச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல். நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கேன். சினிமா துறையில் சொல்லியிருக்கிறேன், அரசியல் துறையில் சொல்லியிருக்கேன், அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன், தொழில் துறையில் சொல்லியிருக்கிறேன். எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார், உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பலனை பார்க்கலாம். வாருங்கள். தனுசு ராசி நேயர்களே, இந்த ராகு கேது பயிற்சி சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் கூட சொல்ல போனால் அதனால் நல்ல அனுபவங்கள், சுபத்துவமான நல்ல அனுபவங்கள், நிறைய பிரச்சனைகளில் இருந்து கூட அவங்கள நம்மளை காப்பாற்றி நல்ல முறையில் கௌரவமாக வச்சுருக்கோம். ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. தனுசு ராசிக்கு 7ஆம் இடமாக இருக்கக்கூடிய மிதுனத்திலே குரு பகவான் அமரப்போகிறார். அந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்பாகவே குரு பயிற்சி அமைஞ்சிருது. சார், இந்த 3ல் மட்டும் ராகு இருக்கக்கூடாது, ராகு நல்ல இடத்துல இருக்கணும் சார். ராகு ஒரு வெற்றியாளர். அப்போ யாருடைய கை ஓங்கி இருக்குன்னா கேதுவின் கை ஓங்கி உள்ளது. 9ல் கேது. இந்த பிஸ்னஸ் நடந்துடுச்சுன்னா அந்த பிஸ்னஸ் கண்ணுக்கு தெரியும், இவங்க ஆசைப்படுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க, கிடைக்காது. இது கேது. அப்போ தனுசு ராசிக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதையெல்லாம் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதையெல்லாம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய தகுதி தான் உங்களுக்கு இருக்குது. உண்மையா இல்லையா, மனசாட்சியை தொட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் தனுசு ராசியாக இருப்பீர்களே ஆனால் இந்த பிஸ்னஸ் நடந்ததுன்னா எனக்கு கமிஷன் மட்டுமே 5 கோடி ரூபாய் வரும். ஆனால் அது நடக்காத போல இருக்கே. தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க முடியும். அப்போ அந்த தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கும்போது ஒருவருடைய மனநிலை எவ்வளோ வேதனை இருக்குங்கிறது. தனுசு ராசி என்பவர்களே, இந்த ராகு கேது பயிற்சி அமைதியாக இருக்க வேண்டிய தருணம். அதே சமயத்தில் சிறு சிறு முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ரொம்ப அத்தனை கோடி போட்டேன், இத்தனை கோடி போட்டேன், அதெல்லாம் வேணாம். உடல் உழைப்பால் வேர்வையை சிந்தி நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு நிச்சயமாக வெற்றி பெறும். கவலை வேண்டாம். உழைப்பு இல்லாமல் முதலீடாக இருக்குமே ஆனால்
அதுவும் சிறு முதலீடாக இருக்குமே, ஆனால் அதுவும் உங்களுக்கு பணம் மிஸ் ஆகாது, அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு பணத்தை சம்பாரித்து கொடுக்கும். அப்போ அடுத்த 2 வருடம் எனக்கு தெரிஞ்சு 2027 அல்லது 2028 மார்ச் மாதம் வரையிலுமே கூட ரொம்ப அமைதியாக கிராஜுவலாக ஒரு நார்மலாக உங்கள் பிஸ்னஸை அல்லது நார்மலாக உங்கள் லைஃப்பை கொண்டு போகிறது தான் சிறப்பானதாக இருக்கும் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அப்போ ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்போது சம்பந்தமில்லாத ஆசையை தூண்டுவார். பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம், தொழில் வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதெல்லாம் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்குமே, ஆனால் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னாக்கா இந்த ராகு உங்களை அதல பாதாளத்திற்கு தரன்னு கீழே இழுத்து விட்டுருவார். கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்களே. அப்போ 3இல் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய ஆசையை தூண்டுவார். அத்தனை லட்சம் கிடைச்சிரும். ஆன்லைன் ரம்மியாக இருக்கலாம், சூதாட்டங்களாக இருக்கலாம், அல்லது மதுவிற்கு அடிமையாக இருக்கலாம், தீய பழக்கங்களாக இருக்கலாம். மெயினாக ஆன்லைன் விளையாட்டுக்கள், இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப குடும்பத்தில் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, சின்ன வயசுலேயே குடும்பத்தை புரிஞ்சு நடந்துப்பாங்க. அவங்க ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட், இன்னும் மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் போடக்கூடியவர்கள். அப்போ சிங்கிள் லைனில் நான் உங்களுக்கு பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தனுசு ராசி நேயர்களே, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. சாமி நீங்கள் சொன்னது கரெக்டு, எனக்கு அப்படித்தான் நான் ஒரு சிக்கலாக மாட்டிக்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்கன்னா அதை நம்ம காட்டலாம். அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி 50% வெற்றியையும் அதே 50% ஆபத்தையும் தரக்கூடியது. கவனம் தேவை என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.